ஹலோ இன்வெஸ்டர்ஸ். ஒரு கிராமத்தில் இருந்த விவசாயிகள் அவங்க நிலத்துல விளைவிக்கிற காய்கறி பழம் எல்லாம் ரொம்ப சுவையாகவும் அதை ஆரோக்கியமாகவும் விளைச்சல் பண்ணுவாங்க. அதை வாங்குறதுக்கு அந்த ஊர் மக்கள் கிட்ட எப்பவும் பெரிய டிமாண்ட் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த ஊரில் இருக்க ஒரு ஆறு அந்த மக்களையும் அந்த விவசாயிகளையும் பிரித்து சுவையான பழங்களையும் ஆரோக்கியமான காய்கறிகளையும் வாங்குறதுக்கு பெரிய தடையாக இருந்துச்சு. அதனால என்னதான் பெரிய டிமாண்ட் இருந்தாலும் ஃபார்மர்ஸால் அவங்க விளைய வைக்கிற பொருட்களை ஆறுக்கு அந்த பக்கம் இருக்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கஷ்டம் இருந்துச்சு. இதை நோட் பண்ண அந்த ஊர்ல இருந்த அர்ஜுன் ஒருத்தர் அந்த ஆற்றுக்கு மேலே ஊர் மக்களையும் விவசாயிகளையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாலம் ஒன்று கட்ட ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வெறும் பாலம் மட்டும் கட்டாம அந்த ஊர் விவசாயிகளையும் மக்களையும் ஈஸியா கனெக்ட் பண்ணி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பொருட்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்றாரு. சக்சஸ்ஃபுல்லா அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஈஸியா அந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையும் வாங்க முடிஞ்சது. அண்ட் இப்ப புத்திசாலித்தனமா அந்த பிரிட்ஜை யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன தொகையை மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அந்த பிரிட்ஜ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்டான மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ். இதுல ஃபார்மர்ஸ் தான் நம்ம பார்த்த பிசினஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ், அந்த ஊர் மக்கள் தான் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி மார்க்கெட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ண இந்த இன்டர்மீடியரிஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இதில் அந்த பிரிட்ஜ் கட்டின அர்ஜுன் மாதிரி இன்டர்மீடியரிஸ் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வாங்கவோ இல்லை விற்கவோ முடியாது. எப்படி ஒரு பிரிட்ஜ் இல்லாமல் அந்த ஆற்றை கடக்க முடியாதோ அந்த மாதிரி. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் சீரியஸோட 3வது வீடியோ பார்ப்போம். நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கிளிக் பண்ண போகிறோம். ஆனால் ஒன்ஸ் அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின ஸ்டாக் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து சேர்றதுக்கு எத்தனை நிறுவனங்கள் பின்னாடி வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த சாப்டர் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒர்க் பண்ணுறவங்கள இடைத்தரகர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களை கம்ப்ளீட்டாக செபி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம வாங்கின ஸ்டாக் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 4 நிறுவனங்கள் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா, first the stock broker, second depository and depository participants, மூணாவதா banks, நாலாவதா NSE அண்ட் ICCL நிறுவனங்கள். ஸோ இவங்களை பற்றி ஒன்றொன்னா இப்போ பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு நம்ம சூர்யா தேவா ஸ்டோரிக்குள்ளே போவோம். த ஸ்டாக் புரோக்கர். தேவா இது வரைக்கும் அவருக்கு கிடைச்ச நாலேஜ் வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் அவர் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணுறது. ஸோ XYZ புரோக்கிங் லிமிடெட்னு ஒரு ஸ்டாக் புரோக்கரை செலக்ட் பண்ணுறாரு. அது ஒரு ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கர் அப்படின்றதால அதில் ஸ்டாக்கை வாங்கவும் விற்கவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு தேவா ABC கார்ப்பரேட்னு ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்க XYZ புரோக்கிங் ஆப் ஓபன் பண்ணி அதுல பை ஆர்டர் ஒன்று பிளேஸ் பண்றாரு. இப்ப XYZ புரோக்கிங் ஆப் இந்த ஆர்டரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச பிளேஸ் பண்ணி ABC கார்ப்பரேட்டோட ஷேரை விற்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணி பை ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ரியல் டைம் மார்க்கெட் அப்டேட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அண்ட் மார்க்கெட் பத்தி கூட ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவாக்கு ஹெல்ப் பண்றதுல XYZ புரோக்கிங் ஆப் ஒரு ஃபீஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் ஸ்டாக் புரோக்கரோட யூசேஜ். நம்ம இப்போ 2வதா பார்க்க போகிறது டெபாசிட்டரி அண்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் தேவா ABC கம்பெனியோட ஷேரை வாங்கினதுக்கு அப்புறம் அதை அவர் நேமில் சேஃபாக சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே தான் இந்த டெபாசிட்டரிஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்தியாவில் 2 டெபாசிட்டரிஸ் இருக்காங்க. அவங்க தான் NSDL நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அண்ட் CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். இவங்க எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம வாங்கின ஸ்டாக்லாம் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதில் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இந்த XYZ புரோக்கிங் ஆப். இவங்க இன்வெஸ்டர், அதாவது தேவாக்கும் டெபாசிட்டரிஸ் NSDL அண்ட் CDSLக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுவாங்க. நம்ம 3வதா பார்க்க போகிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேங்க்ஸ். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த பேங்க் தான் பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. அதாவது தேவா XYZ புரோக்கிங் ஆப்பை ஓபன் பண்ணி ABCன்ற கம்பெனியோட ஷேரை வாங்குறதுக்கு காசு தேவைப்படும்ல. அதுவும் இதில் டிரான்சாக்ஷன் எல்லாம் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நடக்கிறதால ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை ஈஸியாக நடக்கிறதுக்கு இந்த பேங்க் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, தேவா ஒரு ஷேரை வாங்கும் போதும் அதுக்கு தேவைப்படுற காசு இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆகும். அண்ட் தேவா வாங்கின ஷேரை விற்கும் போது அந்த காசு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும். நம்ம 4வதா பார்க்க போறது தான் இந்த NSE அண்ட் ICCL நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். NSEன்னு சொல்லுவாங்க. இவங்க நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்க பிளேஸ் பண்ற பை ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செயல்படுவாங்க. அப்படி நம்ம பை இல்லைனா செல் பண்ண ஸ்டாக்கை கிளியரிங்க்கு அனுப்பி செட்டில்மெண்ட் பண்றதுக்கு இந்த ICCL த இந்தியன் கிளியரிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது தேவா இப்போ ABC கம்பெனியோட ஷேரை வாங்க முடிவு பண்ணி பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும்ல, அதுதான் இந்த NSE
எப்படி நம்ம ட்ரெயின்ல போறதுக்கு ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்குவோமோ அந்த மாதிரி. இப்போ வாங்கின ஷேரை கிளியரிங் பண்ணி அது நம்ம டிமேட் அக்கௌண்ட், அதாவது XYZ புரோக்கிங் ஆப்புக்கு வந்து சேர ஒர்க் பண்றது இந்த ICCL தான். இவங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸை ரிஸ்க் இல்லாம ஒரு ஷேரை வாங்கவோ இல்ல விற்கவோ ஸ்மூத் ப்ராசஸ் இருக்க உதவியா இருப்பாங்க. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்டர்மீடியரி டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல IPOனா என்னன்னு தெளிவா பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் ஃபினான்ஸ் பீரியட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லைனா சஜஷன் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். நான் பார்வேந்தன். இந்த வீடியோவை ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சீரியஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசிக்ல இருந்து சொல்ல போறேன். ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நீங்க ஒரு ஸ்டாக்கை நீங்களே அனலைஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க வாங்கின ஷேர்ல எது உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துச்சு அண்ட் எந்த ஸ்டாக் நீங்க நல்லா ரேட் போகும்னு நினைச்சு சொதப்பிச்சுன்னு உங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். அண்ட் மறந்துடாதீங்க, அவர் மோட்டோ இஸ் இன்வெஸ்ட் early and retire early. Thanks for watching. Bye.